வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் இடம்பெற்ற கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்தை கண்டித்து நகரில் பாரிய கவனஈர்ப்பு போராட்டம். இலங்கைக்கு தேவையான எரிபொருளை அவசரமாக வழங்க இந்தியா முன்வந்துள்ளது. தரமற்ற மருந்துகளை கொள்வனவு செய்த விவகாரத்தில் ஹெகலிய குழுவினர் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. பலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பிணையில் விடுவிக்கப்பட்டார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் பதவியில் இருந்து அடைக்கலநாதனை விலகக் கோரி திருகோணமலையில் போராட்டம். தொடர்வது முதன்மை செய்தி. மட்டக்களப்பில் இடம்பெற்ற கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்தை கண்டித்து நகரில் பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பில் இடம்பெற்ற கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேக நபர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குவதுடன் அத்தண்டனை இவ்வாறான சம்பவங்கள் மீள நிகழாமையை உறுதிப்படுத்துமாறு அமைய வேண்டும் என கோரியும் சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக சட்டத்திறனிகள் எவரும் முன்னிலையாக கூடாது என்பதை வலியுறுத்தியும் மட்டக்களப்பில் இன்றைய தினம் பாரிய கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த மார்ச் 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பகுதியில் கிணற்றிலிருந்து பெண்ணொருவரும் இன்னும் ஒரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த பாரிய கொள்ளை சம்பவமும் அத்துடன் தொடர்புடையதான கொலை விடயமும் கண்டுபிடிக்கப்பட்டு பிரதான சந்தேக நபர்கள் 3 அடங்கிய 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் சடலம் வெள்ளாவளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 40 வட்டை கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவரின் சடலம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்த நிலையில் குறித்த பெண்ணின் குடும்பத்தார், உறவினர்கள், பிரதேச பொதுமக்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 40 வட்டை கிராமத்தை சேர்ந்த பெண் காணாமல் போனமை தொடர்பில் களுவாஞ்சிக்குடி, வெள்ளாவளி போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்திருந்த வேளையிலும் போலீசாரால் இது தொடர்பில் முறையான துரித விசாரணைகள் இடம்பெற்றிருக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி போராட்டக்காரர்கள் கண்டனத்தை வெளியிட்டனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஆரம்பித்த போராட்டம் பின்னர் மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்ற நிலையில் பழைய மாவட்ட செயலகம் வரை அமைதியான முறையில் பேரணி முன்னெடுக்கப்பட்டது. போலீசாரால் போராட்டக்காரர்கள் மாவட்ட செயலகத்திற்கு செல்ல முடியாதவாறு பேருந்துகளை இடையில் நிறுத்தியும் கச்சேரி பிரதான வாயிலை மூடியும் தடுக்கப்பட்டனர். மாவட்ட அரசாங்க அதிபர் போராட்ட இடத்திற்கு வருகிறது போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், களுவாஞ்சிக்குடி, வெள்ளாவளி பிரதேச சபை தவிசாளர்கள், பிரதி தவிசாளர் உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், 40 வட்டை கிராம பொதுமக்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மற்றும் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம், மட்டக்களப்பு மாவட்ட சட்டத்திறனிகள் சங்கத்திற்கான மகஜர்களும் சம்பந்தப்பட்டவர்களிடம் கையளிக்கப்பட்டன. இந்த பரிதாபத்தை பார்த்து நான் பதறத்தை பார்த்து இந்த வக்கீல்மார்களே உங்களை தம்பியா நினைக்கேன், அண்ணனா நினைக்கேன். எந்த மகளுக்காக இந்த ஆசராக வேணா, எந்த மகளுக்காக வேண்டி உங்களோட எந்த நிலையில இருந்து பாருங்க. உங்களோட சகோதரமா இருந்தா, உங்களோட அத்தாங்கச்சா இருந்தா, உங்களோட உறவினரா இருந்தா நீங்க ஆதரவு மாட்டேன். அத்தாங்கச்சா நினைங்க, எந்த மகளோட சகோதரன் நினைங்க. இந்த மகளுக்கு இந்த கொலை செஞ்ச கொடூர பாவிய சட்டத்தின் அவனை தூக்கு மாடையில போடணும், எங்கட கையில ஏறணும். இன்று எங்களது குடும்பத்தில் நடந்த பிரச்சனை நாளை இலங்கை ஃபுல்லாக உங்களது குடும்பத்திலும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே தயவு செய்து நீங்கள் இந்த லோயர்மார் உங்களை தயவு செய்து நீங்கள் இதில் கலந்து கொள்ள வேணாம் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாட்டினுடைய அதி உயர் ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த மகஜரை கையளிப்பதற்காக எங்களுடைய அரசாங்க அதிபரிடம் இந்த மகஜரை நாங்கள் கையில் இருக்கின்றோம். அதனை அடுத்து எங்கள் சட்டத்தரணி சங்க தலைவர், இலங்கை சட்டத்தரணி சங்க தலைவர் அவர்களுக்கும் ஒரு மகஜர் கையளிக்கின்றோம். இந்த குற்றவாளிகளுக்கு, இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக எவரும் வாதிட வேண்டாம் என்கின்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த படுகொலையை செய்த படுகொலை கும்பல், அதாவது அண்ணன் தம்பி அவருடைய மனைவி என்ற ஒரு கும்பல் இந்த கொலையை செய்திருக்கின்றது. இவ்வாறு கொலை செய்த கும்பலுக்கு சார்பாக எந்த ஒரு சட்டத்தரணியும் ஆஜராக கூடாது. அது ஒரு மோசமான படுகொலை. இப்படிப்பட்ட படுகொலையாளிகளை
விடுவிப்பதற்கு முனைவதன் மூலமாக மீண்டும் மீண்டும் இந்த பிரதேசத்தில் படுகொலைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை சொல்வதற்காக அவர்கள் திரண்டு வந்திருக்கின்றார்கள். உண்மையாக இவ்வாறான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்ற பொழுதுதான் இது சம்பந்தமாக செய்பவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும், இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது என்ற நிலைப்பாடும் ஏற்படும். ஆகவே 2-3 விடயங்கள் இந்த குற்றச் செயல்களுக்கு உடனடியாக எந்தவித காலதாமதமின்றியும் எந்தவிதமான சலுகைகளின்றியும் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு எதிர்காலத்திலே இவ்வாறான குற்றச் செயல்கள் எந்தவிதமான ஆதரவுடனும் சட்டத்தரணிகளால் முன்னெடுக்கப்படக்கூடாது என்ற ஒரு தாழ்மையான வேண்டுதலை விடுத்துக்கொண்டு அந்த தாயார் கடத்தப்பட்டு 4 நாட்களுக்கு பிறகு என்ன சந்தித்த பொழுது நான் போலீசாருடன் தொலைபேசி அழைப்பு எடுத்து உரையாடும் பொழுதும் கூட சிசிடிவியை கூட பரிசோதனை செய்திருக்கவில்லை. அந்த தாயார் பலுகாமத்திலே இருக்கும் வங்கியிலே இருந்து சில பணத்தை எடுத்து வெளியிலே வந்ததுக்கு பிறகு காணாமல் போய்விட்டார். ஆனால் அந்த நேரம் வரைக்கும் அந்த சிசிடிவியை கூட சரியாக பரிசோதனை செய்யவில்லை. 25 நாட்களுக்கு பிறகு சடலமாகத்தான் கண்டெடுக்கப்பட்டது. அப்போ இந்த 3வது கடத்தல் 3வது சம்பவம் நடக்காமல் இருந்த அந்த மெட்ட தாய் குழந்தையும் கடத்தப்படாமல் இருந்திருந்தால் சில நேரத்திலே இந்த சடலமாக இந்த தாய் மீட்கப்பட்டு இருப்பாரா என்ற சந்தேகம் வருகின்றது. இப்படியான பிரச்சனை நடந்திருக்கிறது என்று கூறியும் எதுவிதமான நடவடிக்கையும் அந்த தாயினுடைய உடலை கண்டெடுக்கும் மட்டும் வெள்ளாவளி போலீசாரோ களவாஞ்சிக்குடி போலீசாரோ எதுவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது எங்களுக்குரிய மிகுந்த மனவருத்தமான விடயம். மட்டக்களப்பு மாவட்டத்தை உலுக்கிய பெண்கள் கடத்தப்பட்டு கிணற்றில் வீசப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்த வெள்ளாவளியை சேர்ந்த பெண்ணிற்கு நீதி கோரி ஜனாதிபதிக்கான மகஜர் அமைச்சர் சுனில் ஹந்துனத்தியிடம் இன்று நேரடியாக கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்ற வேளை மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபருக்கான மகஜரை கையளிப்பதற்காக பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் வருகின்றனர். இதன்போது அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கிய பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்களை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு அழைத்துச் சென்று ஜனாதிபதிக்கான மகஜரை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான சுனில் ஹந்துனத்தி இடம் நேரடியாக வழங்கும் வகையில் ஏற்பாடுகளை செய்திருந்தார். மட்டக்களப்பில் பெண்கள் மயக்க மருந்து கொடுத்து கடத்தப்பட்டு கிணற்றில் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றொரு சந்தேக நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் ஹரலிடம் போலீசார் நீதிமன்ற அனுமதியுடன் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணையின் மூலம் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்களின் வீட்டில் காணிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை மயக்க மருந்துகளும் மீட்கப்பட்டுள்ளன. பொலித்தீன் பைகளில் சுற்றப்பட்ட நிலையில் புதைக்கப்பட்டிருந்த 6 மயக்க மருந்து குப்பிகள், மயக்க குளிசைகள் மற்றும் விசிறும் மயக்க மருந்து போத்தல் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சுமார் 2 மாதங்களுக்கு முன்னர் கொக்கட்டி சோலையினை சேர்ந்த முச்சக்கர வண்டி சாரதி ஒருவருக்கு பிரதான சந்தேக நபர்கள் மயக்க மருந்து போத்தல் ஒன்றை வழங்கியமை தொடர்பில் விசாரணைகள் தெரியவந்த நிலையில் அவரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். புதைக்கப்பட்ட நிலையில் இருந்த மயக்க மருந்து போத்தலும் மீட்கப்பட்டுள்ளதுடன் முச்சக்கர வண்டியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தேவையான எரிபொருளை அவசரமாக வழங்க இந்தியா முன்வந்துள்ளது. ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையில் அண்மையில் இடம்பெற்ற உயர்மட்ட தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து இலங்கைக்கு தேவையான எரிபொருளை அவசரமாக வழங்க இந்தியா முன்வந்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழல் மற்றும் இலங்கையின் எரிபொருள் தேவை குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விரிவாக கலந்துரையாடினர். இதன் பயனாக இந்திய எண்ணெய் நிறுவனமான ஐஓசி இலங்கையில் உள்ள லங்கா ஐஓசி நிறுவனத்திற்கு எரிபொருள் கப்பலை அனுப்பியுள்ளது. தற்போது இலங்கை கடற்பரப்பை வந்தடைந்துள்ள இந்த கப்பலில் 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் என மொத்தம் 30,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொண்டு வரப்பட்டுள்ளது. முன்னதாக லங்கா ஐஓசி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ஒரு எரிபொருள் கொள்வனவு கட்டளை ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் இரு நாட்டு அரசாங்கங்களின் நேரடி தலையீட்டின் காரணமாக இந்த அவசர விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் இந்த தூதரக ரீதியிலான முயற்சி இலங்கையின் எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்க ஒரு சாதகமான முடிவை எட்டியுள்ளது.
தரமற்ற மருந்துகள் கொள்வனவு செய்த விவகாரத்தில் ஹெகலிய ரம்புக்குல குழுவினர் அடிப்படை மனித உரிமை மீறல்களை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தரமற்ற மருந்து பொருட்களை கொள்வனவு செய்த விவகாரத்தில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்குல உள்ளிட்ட குழுவினர் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. 2022 ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்முதல் அடிப்படை மனித உரிமைகளை ஹெகலிய ரம்புக்வெல மீறிவிட்டார் என தெரியவந்துள்ளது. நீதியரசர்கள் பி பத்மன் சூரசேன தலைமையிலான மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் இன்று இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. இலங்கை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தனிப்பட்ட அபராத தொகைகளை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல 75 மில்லியன் ரூபாவும், சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனக சந்திரகுப்த 50 மில்லியன் ரூபாவும், தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் தலைவர் 50 மில்லியன் ரூபாவும் செலுத்த வேண்டும். அத்துடன் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி விஜித குணசேகர 50 மில்லியன் ரூபாவும், மருந்து விநியோக பிரிவு முன்னாள் பிரதிபலிப்பாளர் துஷித சுதர்சன 50 மில்லியன் ரூபாவும் செலுத்த வேண்டும். பதிவு செய்யப்படாத நிறுவனத்திடமிருந்து மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவையின் அனுமதியை தவறாக பயன்படுத்தியமை மற்றும் முறையான கொள்வனவு நடைமுறைகளை பின்பற்ற தவறியமை ஆகிய உறுதிப்படுத்தப்பட்டன. தரமற்ற இம்யூகுளோபுலின் தடுப்பூசி கொள்வனவு ஊழல் காரணமாக ஏற்கனவே முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கின்றன. பலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பிணையில் விடுவிக்கப்பட்டார். பலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அவரை பிணையில் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வாசித்து காட்டப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் இ சந்திரசேகர் தலைமையில் இன்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்போது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி விடயங்கள் ஆராயப்பட்டன. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுஞ்ஞானம் ஸ்ரீதரன், ஸ்ரீ பவானந்த ராஜா, ஜே ரஜீவன், வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன், மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன், மாவட்ட செயலக அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், பிரதேச சபை தவிசாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர். வடமாகாணத்தில் பல்வேறு குறைபாடுகள் நிலவுகின்றது, பல்வேறு பிரச்சனைகள் நிலவுகின்றது. தீவுகள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை என்பது தனியான பிரச்சனையாக இருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக அதற்குரிய நிறுவனங்கள் அமைச்சர்களோடு நாங்கள் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம். அந்தந்த நிறுவனங்களை அழைத்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்தார்கள். எடுத்த போதிலும் கூட இன்னமும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிகின்றது, எடுக்கின்ற வேலைகள் ஓரளவு அசமந்த போக்குடன் செயல்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தையட்டு வியாரைக்கு அண்மித்திருக்கின்ற அனைத்து காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இல்லை. இருந்த போதிலும் கூட இப்பொழுது நாங்கள் அதில் 180% செயற்பாடுகளை முடித்திருக்கின்றோம். 17 காணி உரிமையாளர்களை இனம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு அவர்களுடைய காணிகளை இனக்கண்டு அவர்களை அளவிட்டு அவைகளை மீள பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் இதை ஒரு சுமூகமான முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். கடந்த வருடம் நாங்கள் விஷயமாக முக்கியமான திட்டங்கள் விவாதிக்கப்பட்டது, பேசப்பட்டது. ஆனால் பேசப்பட்ட விடயங்கள் வெளியில் வந்திருக்கின்றதா, ஊடகங்களில் வெளியே வந்திருக்கின்றதா, அந்த நல்ல விஷயங்கள் வெளியே பேசப்பட்டிருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற போது கிடையாது. ஆனால் எங்காவது இருக்கின்ற வாய்ச்சவடால் விடுகின்ற செயற்பாடுகளை மாத்திரம் அதாவது செயற்படுகின்ற ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக. அதனால் விஷயமாக நாங்கள் ஊடகவியலாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், பெருமைகளை அந்த மாவட்டத்தினுடைய கௌரவத்தை பாதுகாக்கின்ற விதத்தில் இதனுடைய செய்திகளை வெளியிடுங்கள் என்று நாங்கள் மிக மிக வினயமாகவும் அன்பாகவும் உங்கள் எல்லோரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆசிரியர் இடமாற்றத்துக்கும் எங்களுக்கும் டிசிசிக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது. மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்படுவதற்கு வேலையை பொறுப்பேற்க வேண்டும்.
அந்தந்த பிரதேசங்கள் பொறுப்பேற்றுவிட்டு அங்கிருந்து அவர்கள் விடுமுறை போட்டுக்கொண்டு கூட அந்த வழக்கு முடிவு வரைக்கும் கூட இருந்து பேசலாம். இதேவேளை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் தொடர்பான விடயங்களை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் ஊடகங்களை அடக்க நினைப்பது மிக மோசமான செயல் எனவும் யாழ்ப்பாணம் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜ நரோஷ் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊடகங்கள் தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் வெளியிட்ட கருத்திற்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களுடைய திருத்தப்பட்ட சர்க்குலர், அதாவது சுற்று நிறுவம் 3/2025 இலக்க பொது நிர்வாக மாகாண உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்று நிறுவத்தின் பிரகாரமும், அதாவது 6.18 பிரகாரம் ஊடகவியலாளர்களுக்கு சபையின் விடயங்களை அறிக்கையிடுவதற்கு அனுமதி உண்டு என்பதோடு அவசியமாயின் அதற்காக மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்ட நிறைவில் குறித்த கூட்டத்தின் துணைத் தலைவர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஊடகவியலாளர்களுடன் தனியொரு கலந்துரையாடல் ஒன்றினையே ஏற்பாடு நடத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாயின் நாங்கள் இங்கே கூறுகின்றோம், சபையின் நடவடிக்கைகள் சகலவற்றையும் அறிக்கையிடுவதற்கும் அந்த சபை நடவடிக்கையிலே பங்கு கொண்டு ஊடகவியலாளர்கள் தகவல்களை சேகரிப்பதற்கும் சட்ட ரீதியாக முழுமையான அதிகாரம் காணப்படுகின்றது. அது தேவையாயின் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே முக்கியமாக இந்த சுற்று நிறுவத்தினுடைய கருத்தின் பிரகாரம் இந்த ஊடகவியலாளர்கள் சபையினுடைய நடவடிக்கைகளை நேரடியாக அறிக்கையிடுவதற்கு இந்த சுற்று நிறுவத்தின் பிரகாரம் வெளிப்படையாகவே பொருள்கோடல் இன்றி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. மக்களின் வரிப்பணத்திலே நடக்கின்ற ஒரு கூட்டம், இந்த கூட்டம் தொடர்பாக கடந்த காலங்களில் இருந்து பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்கின்றது. அது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் காத்திரமான விமர்சனங்களை முன்வைத்து வந்திருக்கின்றார்கள். அப்படியான ஒரு கூட்டத்திலே ஊடகவியலாளர்கள் இங்கே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை நேரடியாக நேரலை வாயிலாக கூட மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு காணப்படுகின்றது. இந்த பொறுப்பை அரசு அதிபரோ தலைவராக இருக்கக்கூடிய மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரோ எந்த கட்டத்திலே நிராகரிக்க முடியாது. மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அமைச்சர் சுனில் ஹாந்துனேஜி தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே.எஸ். அருள்ராஜின் ஏற்பாட்டில் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கந்தசாமி பிரபு, எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா, ஞானமுத்து ஸ்ரீநேசன், ராசமாணிக்கம் சாணக்கியன், இளையதம்பி ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். 2026 ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு 2177 திட்டங்களுக்காக 11,938 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் சுனில் ஹாந்துனேஜி தெரிவித்தார். மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டதுடன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கான முன்மொழிவுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் வி. நவநீதன், உள்ளூராட்சி மன்றங்களின் ஆணையாளர்கள், செயலாளர்கள், முப்படை உயரதிகாரிகள், போலீஸ் உயரதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்கள், அரசு திணைக்களங்களின் உயரதிகாரிகள், திணைக்களங்கள் சார் உயரதிகாரிகள் என பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் கௌரவ அமைச்சருமான சுனில் ஹாந்துனேஜி அவர்களின் தலைமையிலே இடம்பெற்றிருந்தது. இதிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக 11,938 மில்லியன் ரூபாய்க்கான நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவை அனைத்தையும் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் வெகு விரைவாகவும் நாங்கள் அதனை பூர்த்தி செய்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம். தெரியும், இந்த காலகட்டத்திலே எரிபொருள் தொடர்பான பாரிய அளவு பிரச்சினை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை நாங்கள் இனங்கண்டு இந்த மக்களில் அவர்களின் எரிபொருள் தேவைகளை நிறைவு செய்த விதமான அனைத்து முன்னேற்பாடுகளையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மட்டக்களப்புக்கு தேவையாக இருக்கின்ற எரிபொருள் தட்டுப்பாடுகள் ஏற்படாத வகையிலே அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் முன்னெடுத்து செய்திருக்கின்றோம். அதனை போன்று விவசாயிகள் கூடுதலாக இந்த காலகட்டத்திலே தங்களது விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான அந்த விவசாயத்தை முன்னெடுத்து கொண்டு நடக்குவதற்கான ஃபெர்டிலைசர் தொடர்பான விடயங்களிலேயும் நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தியிருக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான அத்தனை விடயங்களுக்குமான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆகவே விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகளையும் கவனத்தில் கொள்ளுகின்ற ஒரு அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஏனைய பிரச்சனைகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்று கலந்து ஆலோசித்திருந்தோம்.
மஞ்சள் சிகையின் அறுவடை நிகழ்வு கிளிநொச்சி முரசுமோட்டை ஊரியான் பகுதியில் இடம்பெற்றது. மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நிதி மூலம் மஞ்சள் சிகை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதன் அறுவடை நிகழ்வு கிளிநொச்சி முரசுமோட்டை ஊரியான் பகுதியில் ராசரத்னம் விவசாயிகளின் வயலில் இடம்பெற்றது. 4 ஏக்கர் நிலப்பரப்பில் சிகை பண்ணப்பட்ட உள்ளூர் மஞ்சளின அறுவடை கண்டாவளை விவசாய போதனாசிரியர் தனுசீலன் தலைமையில் இடம்பெற்றது. இதில் கிளிநொச்சி மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் வி சோதிலட்சுமி பங்கேற்றார். இந்த நிகழ்வில் கண்டாவளை கவர்நல சேவை நிலைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் என் சர்க்குணநேசன், பாடவிதான உத்தியோகத்தர்கள், விவசாய போதனாசிரியர்கள், பிரதேச மக்கள் என பலர் பங்கேற்றனர். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து செல்வம் அடைக்கலநாதனை விலகக் கோரி திருகோணமலையில் போராட்டம் இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனின் தலைமைத்துவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கட்சியின் 12வது தேசிய மகாநாட்டை உடனடியாக நடத்தி புதிய நிர்வாகிகளை தெரிவு செய்யுமாறு வலியுறுத்தியும் இன்று திருகோணமலை மாவட்ட தமிழீழ விடுதலை இயக்க அங்கத்தவர்களால் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. கட்சியின் திருகோணமலை மாவட்ட காரியாலயத்திற்கு முன்பாக பதாதைகளுடன் போராட்டத்தை தொடங்கிய கட்சி அங்கத்தவர்கள் பின்னர் அங்கிருந்து திருகோணமலை கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள வெளிக்கடை தியாகிகள் அரங்கத்திற்கு முன்பாக சென்று அங்கு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் யாப்பு விதியின்படி தற்போதுள்ள தலைவர் உட்பட உயர்மட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் 23/3/2026 அன்று முடிவடைந்துள்ளதாகவும் எனவே உடனடியாக கட்சியின் 12வது தேசிய மாநாடு கூட்டப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. மாநாட்டை நடத்தி அண்ணன் நீங்கள் உடனடியாக தீர்வு செய்யுங்க. உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் எங்களிடத்தில் இருக்கண்ணே. நாங்கள் உங்களை மறக்கலை. நீங்கள் ஆரம்ப காலத்து தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க அண்ணன் செல்வம் அடைக்கலநாதனே. நீங்கள் இதுக்கு உரிய தீர்வை கண்டு உடனடியாக இந்த மாநாட்டை நடத்தி நல்ல ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் வர்றதுக்கு உங்களோட நல்ல மரியாதையும் பண்பும் இந்த தமிழீழ விடுதலை இயக்கத்துக்குள்ளாக உங்களுக்கு அதிகரிக்கண்ணே. நீங்கள் நன்மையான காரியங்களை செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. அம்பாறை ஆலேடி வேம்பில் கைப்பற்றப்பட்ட எரிபொருள் நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு உரியது என நீதிமன்றால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அம்பாறை ஆலேடி வேம்பு பல்நோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஊழியரால் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்ட 4 பரல் டீசலும் அக்கரைப்பற்று நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு உரியது என ஆதாரங்களுடன் நீதிமன்றம் நிரூபிக்கப்பட்டு உரிய திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக சங்கத்தின் தலைவர் நாரம்பமூர்த்தி தெரிவித்துள்ளார். போலீசாரால் கடந்த 22ஆம் தேதி கைப்பற்றப்பட்ட 4 டீசல் பரல்களையும் உரிய தரப்பினரிடம் கையளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் டீசல் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் டீசலும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கைப்பற்றப்பட்ட எரிபொருள் அக்கரைப்பற்று நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு கொண்டு செல்வதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டதாக நீதிமன்றில் தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டது. இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட டீசலை உரிய தரப்பினருக்கு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா பூண்டுலோயாவில் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளாரின் ஜனனதின நிகழ்வு இடம்பெற்றது. உலகின் முதல் தமிழ் பேராசிரியர் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளாரின் 134வது ஜனன தினம் மலையகத்தில் முதல் தடவையாக இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. பூண்டுலோயா விவேகானந்தா மகாவித்தியாலயத்தில் வித்தியாலய அதிபர் ஆறுமுகம் ரவீந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. ஆஸ்திரேலியா காரைதீவு மக்கள் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் கந்தசாமி பத்மநாதனின் முன்னெடுப்பில் கடந்த மாதம் சுவாமிகளின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்பட்ட நிலையில் 134வது ஜனனதின விழா இன்று கொண்டாடப்பட்டது. பாடசாலை மாணவர்கள் அனைவரும் அங்கு ஒன்று கூடி சுவாமிகளின் வெள்ளை நிற மல்லிகையோ என்ற பாடலை பாடியதுடன் பல மாணவர்கள் முன்வந்து சுவாமி விபுலானந்தர் தொடர்பான சிறப்பு பேச்சுக்களை பேசினர். வித்தியாலய அதிபர் ஆறுமுகம் ரவீந்திரன் சுவாமிகள் தொடர்பான சிறப்புரை நிகழ்த்தினார். சுவாமிகளின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு புஷ்பாஞ்சலியும் செலுத்தப்பட்டது. எதிர்வரும் மே மாதம் நடுப்பகுதி வரை போதுமான அளவு விமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே மாதம் நடுப்பகுதி வரை போதுமான அளவு விமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அந்த அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் துமிந்தர் அங்புக்வல அடுத்த 51 நாட்களுக்கு தேவையான ஜெட் A1 ரக விமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டார். இதேவேளை விமான எரிபொருள் விநியோகம் மற்றும் அது சார்ந்த சிக்கல்கள் குறித்து ஆராய்வதற்காக
விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். முக்கிய அரிசி வகைகளை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சந்தையில் நிலவக்கூடிய அரிசி தட்டுப்பாட்டை தவிர்க்கும் வகையில் சம்பா மற்றும் கிரி சம்பா உள்ளிட்ட முக்கிய அரிசி வகைகளை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபா சந்திர கீர்த்தி, சந்தையில் தற்போது சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி வகைகள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் கருப்பு சந்தை உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த சூழலை கருத்திற்கொண்டு உணவு பாதுகாப்பிற்கான ஜனாதிபதி குழுவின் பரிந்துரையின் பேரில் தட்டுப்பாடாக உள்ள தானிய வகைகளை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். போக்குவரத்து செலவுகள் தவிர்ந்த வேறு காரணங்களுக்காக அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை உயர்த்தக்கூடாது என எச்சரித்த அவர், அவ்வாறு செயற்படும் வர்த்தகர்களுக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை கடும் சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் என தெரிவித்தார். எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து பருப்பு, கருவாடு மற்றும் தேங்காய் எண்ணெய் போன்ற பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பண்டிகை காலத்தில் செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்பவர்களை கண்காணிக்க வார இறுதி மற்றும் பொது விடுமுறை நாட்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முறைப்பாடுகளை 1977 என்ற உடனடி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் பெருந்தோட்ட சமூகத்தினர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக அவர்களுடனான விசேட சந்திப்பு ஒன்றும் நாளை இடம்பெறவுள்ளதாக ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதிக்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய குழுவினருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் அண்ட்ரூ பிரான்ச் மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் அலுவலகத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தற்போதைய மனித உரிமை நிலைமை குறித்து ஆராயப்பட்டது. இதில் மனித உரிமைகள் உத்தியோகத்தர் சேவியர் குமுதினியும் இணைந்து கொண்டார். கிளிநொச்சியில் பாடசாலை உணவு திட்ட மரக்கறி செய்கையாளர்கள் மற்றும் பண்ணையாளர்களுக்கு உள்ளீடுகள் வழங்கப்பட்ட நிலையில் அவற்றின் முன்னேற்றம் தொடர்பில் இன்று ஆராயப்பட்டது. உலக உணவு திட்டம் மூலம் பாடசாலைகளுக்கு வழங்கப்படும் உணவுக்கு தேவையான மரக்கறிகளை செய்கை பண்ணும் விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்களுக்கு உள்ளீடுகள் வழங்கப்பட்ட நிலையில் அவற்றின் முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் உலக உணவு திட்டத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி கயானன், கரைச்சி மற்றும் கண்டாவளை பிரதேச செயலகங்களின் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்கள், மாவட்ட கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள உதவி பணிப்பாளர், வடக்கு மற்றும் தெற்கு வலய பிரதி கல்வி பணிப்பாளர்கள், கிளிநொச்சி மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புனரமைக்கப்பட்ட மட்டக்களப்பு வாகரை சுற்றுலா நீதிமன்றம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. புனரமைக்கப்பட்ட மட்டக்களப்பு வாகரை நீதிமன்ற கட்டடம் வைபவ ரீதியாக இன்று திறந்து வைக்கப்பட்டது. வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி எச்.எம். ரதீப் அகமட் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி டி.ஜே. பிரபாகரன் நீதிமன்ற கட்டடத்தை திறந்து வைத்தார். நிகழ்வில் மட்டக்களப்பு சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ.எச்.எம். ரியால், மட்டக்களப்பு மாவட்ட நீதிபதி எல் ஃபயாஸ், ரஜாக் மற்றும் சட்டத்தரணிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வாகரையில் அமைந்துள்ள நீதிமன்றம் புனரமைப்பு பணிகள் காரணமாக கடந்த சில மாதங்களாக வாழைச்சேனை நீதிமன்ற கட்டிடத்தில் தற்காலிகமாக இயங்கி வந்தமை குறிப்பிடத்தக்கது. மலையகத்தில் உள்ள சகல போலீஸ் நிலையங்களிலும் தமிழ் அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளதாக பிரதியமைச்சர் பிரதீப் தெரிவித்துள்ளார். மலையகத்தில் உள்ள சகல போலீஸ் நிலையங்களிலும் மிக விரைவில் தமிழ் அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளதாக பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி மாவட்ட செயலகத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் சப்ரகமோ மாகாண போலீஸ் மா அதிபரின் பங்கு பெற்றுதலுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது.
இதன்போது மலையகத்தில் உள்ள சகல போலீஸ் நிலையங்களிலும் கூடிய விரைவில் தமிழ் அதிகாரிகளை நியமிக்குமாறு பிரதியமைச்சர் பிரதீப் கோரிக்கை முன்வைத்திருந்த நிலையில் அமைச்சர் ஆனந்த விஜயபால இப்பிரதேசங்களில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு தமிழ் அதிகாரிகளை வெகு விரைவில் பெற்றுத் தருவதாக உறுதியளித்துள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மலையக பகுதியில் உள்ள சட்டவிரோத மதுபான தயாரிப்புகளை முழுமையாக தடை செய்வதற்கு விசேட வேலை திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்தார். திருகோணமலை சேர்நுவர பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த 16 மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டன. திருகோணமலை சேர்நுவர பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த வறுமை கோட்டின் கீழ் வாழும் பாடசாலை மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டியும் கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கும் நிகழ்வு சேர்நுவர பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் ஊடாக வழங்கப்பட்ட இவ்வுதவி திட்ட நிகழ்வானது சேர்நுவர பிரதேச செயலாளர் MU நிஷாந்த் தலைமையில் இடம்பெற்றது. சேர்நுவர பிரதேச செயலக பிரிவில் உள்ள 16 கிராம உத்தியோகத்தர் பிரிவிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 16 மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகளும் 157 மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களும் வழங்கப்பட்டன. தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மிமென முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு துவிச்சக்கர வண்டியையும் கற்றல் உபகரணங்களையும் வழங்கி வைத்தார். நிகழ்வில் சேர்நுவர பிரதேச சபை தவிசாளர் வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் முகாமையாளர் அனுராஜ், தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், சேர்நுவர பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் என பலரும் கலந்து கொண்டனர். அரச புலனாய்வு சபையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவர் இந்த வழக்கின் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதால் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவது அவசியம் என நீதவான் இசுரு நெத்திக்குமார் சுட்டிக்காட்டினார். இதேவேளை திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சுரேஷ் சலே சிகிச்சை முடிந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியவர் மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதை தொடர்ந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி பாலியகுட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட சுரேஷ் சலே 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கின்றன. கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹாந்துனத்தி தலைமையில் நேற்று புலனறுவை மாவட்ட செயலகத்தில் மாவட்ட தொழில் துணைக்குழு கூட்டம் இடம்பெற்றது. தொழில் முனைவோர்கள் மற்றும் தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களை அடையாளம் கண்டு அரசியல் நிர்வாகத்தை அவர்களிடம் நெருக்கமாக கொண்டு செல்லும் நோக்கில் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹாந்துனத்தி தலைமையில் நேற்று புலனறுவை மாவட்ட செயலகத்தில் மாவட்ட தொழில் துணைக்குழு கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது புலனறுவை மாவட்டத்தில் கைத்தொழில் துறையை மேம்படுத்துவதற்கான பல முக்கிய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதற்குமைய லக்ஷவு என கைத்தொழில் பூங்காவை விரிவாக்கவும் அதன் 2ஆம் கட்டத்தை கல்லேவெல்ல பகுதியில் ஆரம்பிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் மாணிக்கக்கல் கைத்தொழிலாளர்களின் வசதிக்காக மாவட்டத்தில் மாணிக்கக்கல் ஆராய்ச்சி ஆய்வுக்கூடம் ஒன்றை நிறுவுவதற்கும் உணவு பதப்படுத்தும் கைத்தொழிற்சாலைகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கும் தொழில்நுட்ப இன்குபேஷன் நிலையம் நிர்மாணிப்பதற்கும் இங்கு முன்மொழியப்பட்டது. சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோர் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் சலுகை வட்டி கடன்களை பெற்றுக் கொள்வதில் நிலவும் தடைகளை நீக்குவதற்கு பிரதேச கைத்தொழில் குழுக்கள் நேரடியாக தலையிட வேண்டும் என அமைச்சர் இதன்போது வலியுறுத்தினார். மேலும் கைத்தொழிலாளர்களுக்கு தேவையான எரிபொருளை தடையின்றி வழங்குதல் மற்றும் கைத்தொழில்களுக்காக ஒதுக்கப்பட்ட காணிகளை தொழில் முனைவோருக்கு விரைவாக விடுவிப்பது குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதியமைச்சர் டி.பி. சரத், பாராளுமன்ற உறுப்பினர் PM சுனில் ரத்னஸ்ரீ, பாராளுமன்ற உறுப்பினர் NR பத்மஸ்ரீ பண்டார மற்றும் புலனறுவை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் குழுவினர் கலந்து கொண்டனர். வீதிகளில் உள்ள கழிவுகளை மக்கள் அகற்ற முடியாது என மானிப்பாய் தவிசாளர் தெரிவித்துள்ளார். வீதிகளில் உள்ள கழிவுகளை மக்கள் அகற்ற முடியாது என மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் க. ஜசீதன் தெரிவித்துள்ளார்.
மானிப்பாய் பிரதேச சபை கூட்டம் தவிசாளர் க ஜசீதன் தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது கடந்த கூட்டத்தில் பேசப்பட்ட மரணச் சடங்கின் போது வீதியில் வெடிகொளுத்துதல் தொடர்பான தீர்மானம் குறித்து இன்றைய தினம் சபையில் பேசப்பட்ட நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உறுப்பினர் பகீரதன் கருத்து தெரிவிக்கையில், கடந்த கூட்டத்தில் வெடிகொளுத்துவதற்கு எதிராக தீர்மானம் எடுக்கப்படவில்லை. அது கூட்டத்தில் வெறுமனே பேசப்பட்டது மாத்திரமே. ஆனால் அது தீர்மானமாக எடுக்கப்பட்டதாக வெளியே பேசப்பட்டது. கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் எமது வட்டாரத்தில் மரணச் சடங்கு ஒன்று இடம்பெற்றது. அந்த மரணச் சடங்கின் போது வீதியில் வெடிகொளுத்துவதற்காக பிரதேச சபையில் பேசப்பட்டது போலவே சபைக்கு கட்டணமாக 10,000 ரூபாய் செலுத்தப்பட்டது. அந்த 10,000 ரூபாவானது வெடிகொளுத்தும் குறித்த பகுதியை சுத்தம் செய்வதற்காகவே அறவிடப்படுகின்றது. ஆனால் குறித்த மரணச் சடங்கு இடம்பெற்ற 15 நாட்கள் கடந்த நிலையிலும் இதுவரை அந்த இடம் சுத்தம் செய்யப்படவில்லை. மேலும் குறித்த பகுதியை தாங்களே சுத்தம் செய்வதாக மக்கள் கூறினால் அந்த 10,000 கட்டணம் செலுத்தாமல் விடலாமா என்றார். அதற்கு பதிலளித்த தவிசாளர், வீதியில் உள்ள குப்பைகளை அகற்றவோ அல்லது வேறு செயற்பாடுகளுக்கு செய்யவோ மக்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆகையால் நாங்கள் தான் அவற்றை செய்ய வேண்டும். நான் இந்தியாவில் இருந்ததால் குறித்த விடயம் தொடர்பாக எனக்கு தெரியவில்லை. எனவே குறித்த பகுதியை விரைவில் சுத்தம் செய்வோம் என குறிப்பிட்டார். பிறப்பு மற்றும் இறப்புச் சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கான நடமாடும் சேவை இன்று கிளிநொச்சி கரைச்சியில் இடம்பெற்றது. பிறப்பு மற்றும் இறப்புச் சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கான நடமாடும் சேவை இன்று கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. குடிசார் அமைப்புகளின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் கிரிசலிஸ் நிறுவனத்தின் நிதியுதவியில் இடம்பெற்ற நடமாடும் சேவையை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நலாயினி இன்பராஜ் ஆரம்பித்து வைத்தார். இதில் கிளிநொச்சி வடக்கு வலயத்திற்கு பொறுப்பான பதிவாளர் நாயகம் பி பிரபாகர், கிரிசலிஸ் நிறுவனத்தின் வடக்கு மாகாண இணைப்பாளர், மாவட்ட மேலதிக பதிவாளர்கள், கிராம சேவையாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று மக்களுக்கான சேவையை வழங்கியிருந்தனர். நுவரெலியா நானோயா டெஸ்போர்ட் தமிழ் மகா வித்தியாலயத்தில் நவீன கணனி ஆய்வுக்கூடம் திறந்து வைக்கப்பட்டது. நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலையான நானோயா டெஸ்போர்ட் தமிழ் மகா வித்தியாலயத்தில் நீண்டகால தேவையாக இருந்து வந்த அனைத்து வசதிகளையும் கொண்ட நவீன கணனி ஆய்வுக்கூடம் இன்று மாணவர்களின் பாவனைக்காக உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை விமானப்படையின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்கால தலைமுறையின் தகவல் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் இவ்வாறான வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதியுதவியை அலன்கோ நிறுவனம் உள்ளிட்ட தரப்பினர் வழங்கியிருந்ததுடன் விமானப்படையினரின் பங்களிப்புடன் சுமார் 2 பில்லியன் ரூபாய் செலவில் ஆய்வுக்கூடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. விமானப்படையின் மின்னியல் மற்றும் கணனி பொறியியல் பணிப்பாளர் நாயகம் ஏர் வைஸ் மார்ஷல் ஹசித ஹெட்டியாராச்சி இனால் இந்த கணனி ஆய்வுக்கூடம் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதி வலயக்கல்வி பணிப்பாளர் கணேசராஜா, பாடசாலை அதிபர் பி சந்திரசேகரன், அலன்கோ அறக்கட்டளையின் செயற்பாட்டு முகாமையாளர் மதன்குமார், நுவரெலியாவில் பீதுருத் ஆலகால விமானப்படை முகாமின் கட்டளை அதிகாரி குரூப் கேப்டன் சித்தக ஜெயசுந்தர உட்பட விமானப்படை அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களின் கலை கலாச்சார நிகழ்வுகளுடன் மிகவும் விமர்சையாக இடம்பெற்ற விழா பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் பழைய மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆட்பதிவு திணைக்களத்தின் ஒருநாள் சேவை உள்ளிட்ட அனைத்து பொதுச் சேவைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. ஆட்பதிவு திணைக்களத்தின் கணனி கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள திடீர் தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக ஒருநாள் சேவை உள்ளிட்ட அனைத்து பொதுச் சேவைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. நேற்று பிற்பகல் ஏற்பட்ட இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்காக வருகை தந்த பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர். கணனி கட்டமைப்பு முழுமையாக சீரமைக்கப்படும் வரை இந்த சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கும் என ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 24ஆம் தேதியும் இவ்வாறானதொரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் இக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சேவைகள் மீள ஆரம்பிக்கப்படும் தேதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக அலங்கார தாவரங்களை கடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான அலங்கார தாவரங்களை கொண்டு வந்த 57 வயதுடைய நபர் ஒருவர் இன்று அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
2 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய இந்த தாவரங்களுடன் சந்தேக நபர் வெளியேற முயன்ற போதே கைது செய்யப்பட்டார். கண்டியைச் சேர்ந்த 57 வயதுடைய இந்த சந்தேக நபர் இன்று அதிகாலை 12:30 மணியளவில் நாட்டை வந்தடைந்தார். அவர் கொண்டு வந்த பயணப்பொதியில் காகிதங்களால் சுற்றப்பட்ட நிலையில் அலங்கார தாவரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த தாவரங்களை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு அவரிடம் முறையான இறக்குமதி அனுமதி பத்திரமோ அல்லது தாவர சுகாதார பாதுகாப்பு சான்றிதழோ இருக்கவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைப்பற்றப்பட்ட தாவரங்களை அளிப்பதற்காக கட்டுநாயக்க தாவர தனிமைப்படுத்தல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.